அண்ணாமலை சொன்னதுதான், நீங்க எதுக்கு எடுத்தாலும் வடக்கு தெக்குன்னு கம்பேர் பண்ணி இப்படி பேசுறீங்க. இப்ப அதனால என்ன பண்றீங்கன்னா, இங்க உள்ள அரசை நீங்க காப்பாத்துறீங்க. அங்க குற்றம் நடக்குது. டேட்டா சொல்லுதுங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன், பிராக்டிக்கலான ஒண்ணு சொன்னேன். அங்க இருந்து வருகிற மக்களுக்கு இந்த ஊர் சொர்க்கமாக தெரிகிறது. தன் சொந்த ஊரில் இல்லாத பாதுகாப்பை அங்கிருந்து வருகிற பெண்கள் உணர்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், இப்போ கீழே இருக்கக்கூடிய யூடியூப் சேனலோ அல்லது ஒரு டிவி சேனலோ நியூஸ் சேனலோ போய் மைக்கை நீட்டிட்டு நீங்க தெருல இருக்கக்கூடிய வட இந்தியர்கள்ட்ட கேளுங்க, எந்த ஊர் உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் உணர்கிறீர்கள்? இல்ல நான் கேட்டு கண்டிப்பா சொல்றேன், சொல்லிருக்காங்க 6 மணிக்கு. இன்னும் கூடுதலா என்ன வேடிக்கை என்னன்னா, மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போதும் நீங்க கர்நாடகா போனா கூட அவர்களுக்கு அந்த கன்னட பெருமை அதிகமா இருக்கிறதுனால பிரச்சனைகள் உண்டு மற்ற மாநிலத்துக்காரர்களுக்கு. ஏன் இதே தமிழர்கள் மகாராஷ்டிராவில் பிரச்சனைகளுக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஆனா தமிழர்கள் அந்த மாதிரி கிடையாது. சில நாம் தமிழர் மாதிரியான குரூப்புகள் வேணா அந்த வெறியெல்லாம் பேசிட்டு இருக்கலாமே தவிர நாம் ஜனநாயக பூர்வமா இருக்கிறோம். அப்போ அவர்கள் மொழி ரீதியாகவும் பிரச்சனைக்குள்ளாவதில்லை, பாலியல் ரீதியாக பெண் அப்படிங்கிற அந்த வீக்கர் செக்ஸ் காரணமாக கூட அவர்கள் பிரச்சனைக்கு உள்ளாவதில்லை. அப்போ சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இங்க உணர்றாங்க. இது பிராக்டிக்கலானது ஒண்ணு. இன்னொன்னு டேட்டா இருக்குது. இதை விட்டுட்டு வடக்கு தெற்கு இது சும்மா வாயில வந்து பேசுறது இல்ல, டேட்டாவோட பேசுறோம் சார்.